அனைவருக்கும் வணக்கம். வேலும் மயிலும் துணை. சமீபத்துல ஒரு அன்பர் எனக்கு கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்டார். ஐயா, நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும், அதுக்கு அடுத்த நகர்வாக ஒரு பிசினஸ் வளரவே மாட்டேங்குதே. நான் என்ன கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டார். அவருக்கு நான் சொன்ன ஒரு பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆசை வந்தது. அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பிசினஸ் ஆக இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் 99% நம்மளுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். 1% முருகனுடைய அருள் இருக்க வேண்டும். இது 2 இல்லைனாலுமே நம்ம நினைக்கக்கூடிய அந்த வெற்றி நம்மளை அடையாது. அப்ப நம்ம பிசினஸ் வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சுலபம். நம்மளுடைய தமிழர்கள் பின்பற்றிய ஒரு வழியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம தமிழர்கள் கடல் கடந்து வேற நாட்டுக்கு வியாபாரத்திற்காக போக தொடங்கினார்களோ, அப்பொழுதே அந்த வியாபாரத்தினுடைய முதல் பங்குதாரராக முருகனை